கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் ECBN ஸ்தாபனத்தின் மூலமாக உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை அறிந்து அவருக்கு பிரியமாய் வாழுவதை அதிகமாய் விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமையினாலும் அவருடைய சத்துவத்தினாலும் அவருடைய பிள்ளைகள் பலப்பட்டு அவர்கள் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் வாழ்வதற்கே ஆண்டவருக்கு பிரியமான காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுதலையோடு வாழ வேண்டும். அது மட்டும் அல்ல, பார்வோனிடத்திலே மோசேயை அனுப்பி அவர் பேசுகிற போது அவர் இப்படியாய் சொன்னார், என்னுடைய ஜனங்களை என்னை ஆராதிக்க போக விடு. ஏசாயா 47வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் என் மகிமைக்கென்று உருவாக்கி சிருஷ்டித்து படைத்த என் நாமம் தரித்த ஜனங்களை கொண்டு வா என்பேன். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை மகிமைப்படுத்த அவரை ஆராதிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் நாம் செய்த பாவங்கள் நிமித்தம், நாம் செய்த தப்பிதங்கள் நிமித்தம் எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலே நாம் விழுந்து மாட்டிக்கொண்டோம். அதன் பின்பு அங்கிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வந்து அதே 47வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், இந்த ஜனத்தை மறுபடியும் நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவ சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேலே நிறுத்தினார், அவரை துதிக்கிற புதிய பாடலை நம் நாவிலே கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். 10 வாதைகள், பயங்கரமான அற்புதங்கள் அவள் கண்களினால் கண்டார்கள். செங்கடலை பிளந்தார். பின் வெளியே வந்ததுமே எல்லாரும் இணைந்து பாடினார்கள், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதியிலே பயப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் கொஞ்சம் முன்ன வந்ததுமே அவர்கள் மாறா என்கிற இடத்துல தண்ணீரை குடிக்க போனது கசப்பா இருந்துச்சு. உடனே என்ன செய்தார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் யார் என்பதை மறந்து விட்டார்கள். எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது, அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ நான் எப்படி ஆயிட்டனே, எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த எருசலேமினுடைய மூதாதையர்கள், ஆனா இங்க வந்து நான் அடிமை ஆயிட்டனே, புலம்பி 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 அந்த புலம்பல் என்கிற குணம், அடிமையா இருந்த பொழுது இருந்த குணம் இப்பொழுது சுதந்திரவாளியாய் மாறின பின்பும் அவருடைய வாழ்க்கையிலே விட்டு போகவில்லை. இதுதான் முறுமுறுக்கிற சுபாவம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு உள்ளே வருவதற்கு முன்பாக நாம் முறுமுறுத்திருக்கலாம், நாம் புலம்பி இருக்கலாம், நாம் அழுது நம்பிக்கை இல்லாதவர்களாய் மற்ற இடத்துல போய் கலங்கி போய் நின்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு, ஆண்டவர் விடுதலையாக்கின பின்பு நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் செய்தார்கள். அது காரணம் என்ன? அவர்கள் அடிமைகளாய் இருந்த அவர்கள் இப்பொழுது அடிமைகள் இல்லை என்கிற உணர்வு அவளுக்குள்ளாய் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், கிறிஸ்துவுக்குள் நான் யார்? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அது குழந்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறந்து ஏற்றுக்கொண்ட உடனே நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்திலே ஒரு குழந்தைகளாக, ஒரு பிறந்த குழந்தையா பிறக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம வளருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள, மறுபடியும் நமக்கு வேத வசனம் நம்மை வளர்ந்த பின்பு என்னவாய் பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதை அவனுடைய தகப்பன் பார்த்தான், யூஸ்லெஸ், உதவாக்கரை. அதனால தான் அவனை ஆடு மேய்க்கு அனுப்பிட்டு மற்றவங்களெல்லாம் ராஜா வீட்டில் வேலை செய்து அனுப்பினான். யோசேப்பை
அவருடைய சகோதரர்கள் என்ன பார்த்தாங்க? இவன் வீணாய் கனவு காண்கிறவன், வீணாய் மேல போயிடுவான்னு யோசிக்கிறவன் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தார், அது அவன் கனவல்ல, நான் அவன் மேல் வைத்திருந்த கனவு என்று. அந்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வைத்த கனவை அவன் அறிந்து கொண்டபடியினால் தான் அவன் எகிப்திலே அடிமையாய் போன பொழுது கூட ஆண்டவரை பற்றி கொண்டான். தாவீது ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் அவனை உயர்த்துவார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை ஆதரிக்கிற ஒரு இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தபடியினால்தான் அவனை ஆடு மேய்க்க அனுப்பினாலும் அந்த இடத்துல கூட ஆண்டவரை நம்பி போனான். ஆண்டவனை அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய தேவையில்லை, உங்க கண்ணோட்டம் மாறணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் அறிந்த வசனம், அநேக முறை நீங்க கேட்ட வசனம் தான். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் அல்ல, ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை எனக்குள்ள தாளந்து இல்லை, எனக்குள்ள பலன் இல்லை, எனக்கு அறிவு இல்லைன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய், ஞானிகளை பைத்தியக்காரங்களாய் மாற்றும்படியாய் பேதைகளான உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் அறியாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்க அவருடைய வார்த்தையை நம்பணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் யார்? வாசிக்கிறேன், கூர்ந்து கேளுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க. நம்பர் 1, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களை ஒருவேளை உங்க டீச்சர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை ஒருவேளை உங்க பாஸ்டர் இவன் பிரயோஜனம் இல்லைன்னு உங்ககிட்ட புறம்பி ஒரு பொறுப்பும் கொடுக்காம இருக்கலாம். ஏன் உங்க ஆபீஸ்ல உங்க பேரை கூட யாரும் சொல்லாம இருக்கலாம். அவன் ஏதோ சூப்பர் நியூமரி, ஒப்புக்கு சப்பான் என்று சொல்லுவார்கள், ஏதோ ஒரு பேருக்காக வச்சிருக்கிறோன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் சகோதரனே, உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் சகோதரி. அதனால தயவு செஞ்சு இந்த நாள்ல நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவன், எங்க வீட்டுல என்னை யாருக்குமே எனக்கு பிடிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாற்றுங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யார்? தேவனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை பொருந்திய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வதாக அதே வசனம் சொல்லுகிறது, ராஜரிக ஆசாரிய கூட்டம். சாதாரணமான ஆசாரியர்கள் அல்ல, ராஜரிக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரியர்களுக்கு என்று ஒரே ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். லேவி என்கிற ஒரு கோத்திரத்திலே ஆரோனுடைய குடும்பத்தை மட்டும்தான் ஆசாரியர்களா இருக்க தெரிந்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்திலேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரத்தில் பிறந்தவர், உங்களுக்கும் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை மட்டும் தரவில்லை, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தி வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கி வைத்திருக்கிறார். சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, நீங்கள் ஒரு புறம் போய் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளுகிற ஆசாரியர்கள், இன்னொரு புறம் தேவ சமூகத்திலே நின்று தேவனோடு பலத்தினாலே நின்று பிசாசுடைய வல்லமைகளை முறியடித்து தேவ ஜனங்களுக்காக போராடுகிற ஜெயம் பெறுகிற ராஜாக்களாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இதை அறியாதவர்கள், இந்த வார்த்தையை தெரியாதவர்கள் தான் நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நிச்சயமாய் நீங்கள் தூசிதான். இந்த உலகத்துல பெரிய பதவி இருக்கலாம், இல்ல உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்லை என்றால் நிச்சயமாய் நீங்கள் தூசிதான், நிச்சயமாய் நீங்கள் குப்பைதான். ஆனால்
அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பாவ சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அழைத்து கொண்டு வந்தவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது நீங்கள் தூசி அல்ல, நீங்கள் குப்பை அல்ல, ஏன் நீங்கள் அடியாட்கள் கூட அல்ல, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம். ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்கிற பொழுது ஆசாரிகள் என்றால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியிலே தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். நான் ஆண்டவரை அறியாத போது என்னுடைய மதத்துல கோயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் மோசையின் மூலமாய் கொடுத்த அந்த வரைபடத்தை பார்த்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. அந்த வரைபடம் அப்படியே எங்கள் கோவில்களிலே இருக்கிறது. எந்த கோவில்களில் போனாலும் வெளியில ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். நாங்கள் உள்ளே நுழைவோம். அந்த காம்பவுண்டுக்குள்ள சிலர் சுத்தி வருவார்கள். அங்க உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருப்பாங்க. அங்கதான் வெளியில பெல் இருக்கும். அங்க ஒரு 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 கம்பம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சிலர்கள் காணிக்கப்பட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் விசேஷத்தை அர்ச்சனை செய்வதென்று உள்ளே போவார்கள். அது போன்ற அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால அங்க ஒரு கம்பிகள் இருக்கும். அங்க சைட்ல நின்று இருப்போம். அங்கிருந்து நாம உள்ள இருக்கிற மூல ஸ்தானத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல தான் கடவுள் என்ற பேர்ல இருக்கிற சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல யாரும் போக முடியாது. ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். யாரு? பூஜாரி தான் போக முடியும். அந்த பூஜாரி என்ன பண்ணுவார், உள்ளே போயிட்டு அந்த கடவுள் என்கிற காரியத்துக்கு பூஜைகள் ஆராதனை செஞ்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் நம்புவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கையா இருந்தாலும் இந்த முறைமை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? வேதத்திலிருந்து. பழைய ஏற்பாடு காலத்தை பார்த்தால் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிப்புறம் வெளிப்பிரகாரம் என்று இருந்தது. அதன் பின்பு பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலம் வரை எல்லாரும் போகலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அங்கு அசுத்தத்தோடு ஒருவரும் நுழைய முடியாது. உங்களையும் என்னையும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டது நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள பொழுது நாம அந்த மூலஸ்தானத்துக்கு போகலாம். நாம அந்த பரிசுத்த பிரகாரத்துக்குள்ளே போகலாம். தேவனை தரிசிக்கலாம். அந்த இடத்துல தரிசித்து விட்டு அவரை ஆராதித்து விட்டு நம்ம வருகிற பொழுது நம் மேலே இருக்கிற பிரசன்னம் நம்மை காண்கிற, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவ பிரசன்னத்திலே போய் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ராஜாக்களாய் ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் வெளியே வந்த பின்பு அந்த பிசாசுகளுக்கு எதிராக நின்று போராடி தேவ ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டிய நபர்களாய் காணப்படுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்தீர்கள் என்றால், உங்க குடும்பத்துல பிசாசின் கிரியைகளை பார்த்தீர்கள் என்றால், நீங்க பயந்து கொண்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பிக் கொண்டிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. தேவ சமூகத்துக்கு சென்று ஆவியிலே நிறைந்து தேவ பலனை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வல்லமைகளுக்கு எதிராக நிற்க வேண்டும். எபேசுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க வீணாய் மனிதர்களோடு சண்டை போட்டு அவர்களோடு போராடி கொண்டிருந்ததை நிறுத்துங்கள். தேவ சமூகத்துக்கு போங்க, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பின்பு எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய பிரச்சனையே விலகு, எனக்கு எதிராக எழும்புகிற அலையே அடங்கு. நீங்க சொல்ல சொல்ல அவை அப்படியே நடக்கும். இதை அறியாத நபர்கள், இதை தெரியாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதர்கள் இடத்துல போய் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி நடந்தது, எனக்கு எப்படியே நடந்தது? முறுமுறுப்பையும் புலம்பலையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததினாலதான் 40 நாள்ல அவர்கள் போய் சேர வேண்டிய கானானுக்கு 40 வருஷத்துல போய் சேர்ந்தாங்க. அதுலயும் அநேக பேர் முறுமுறுத்தினால வனாந்தரத்திலே அழிஞ்சிட்டாங்க. பிரியமான சகோதரனே, எனக்கு அருமையான தங்கச்சி,
நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை கொடுத்ததும் வீணாய் போயிடக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனாலதான் உங்க வீடை தேடி உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து புலம்பி அழுது கொண்டு நிறுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்ன மன்னியுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால என்னை இடைக்கட்டுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உலக பிரகாரமான எந்த சத்தத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் சத்தம் உங்களை பயமுறுத்தாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்றவர்கள் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவர்கள் ஒரு புதிய பலத்தோடு புதிய தைரியத்தோடு தேவனுடைய பலத்தினாலே பிசாசுகளை எதிர்த்து நிற்பார்கள், போராடி ஜெயிப்பார்கள். உங்களை ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், மறந்துடாதீங்க. மூன்றாவது காரியம், அவர் பரிசுத்த ஜாதி என்று எழுதி இருக்கிறார். பன்றிகள் சாக்கடையை பார்த்தால் அதில் விழுந்து புரண்டு சந்தோஷப்படும். அதே ஆட்டுக்குட்டி தெரியாம சாக்கடையில் விழுந்தா உடனே அம்மா மே என்று கத்த ஆரம்பிக்கும். என்ன வித்தியாசம்? ஆட்டுக்குட்டியால பாவத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. பன்றிகளோ சந்தோஷமா சாக்கடையில் விழுந்து அந்த நாற்றத்தையும் அது சந்தோஷமா அனுபவிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்த மறு நிமிடத்திலே நீங்கள் ஆட்டுக்குட்டியாய் மாறி இருக்கிறீர்கள். உங்களால இனிமேல பாவத்துல நிம்மதியா இருக்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா அது செய்யறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது, வீட்டுக்கு வந்த உடனே மனசெல்லாம் குத்தப்படுது, என்ன பண்றதுனே தெரியல, தப்பு செஞ்சுட்டுனே உள்ளத்துல ஒரு மாதிரி பயமா வருது. ஆனா மறுபடியும் நாளைக்கு போகிற பொழுது அதே பாவத்துல விழறேன்னு நீங்க ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சாதாரண ஜாதி அல்ல. உங்களை உலகம் ஒருவேளை சொல்லலாம் கிறிஸ்தவ மதம் இல்லைன்றா சோ ஜாதி என்று. இந்த உலகத்துல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஜாதியும் இல்லை. ஏன் ஆண் ஜாதி பெண் ஜாதி என்ற பிரிவு கூட இல்லை. ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஜாதி, இயேசு கிறிஸ்துவை இல்லாதவர்கள் அசுத்தமான ஜாதி. இந்த பரிசுத்தம் என்ற ஜாதியை உங்களுக்கு ஆண்டவர் பூட்டி இருக்கிறபடினாலே, உங்கள் நெற்றியில எழுதி இருக்கிறபடினாலே, உங்களுக்கு பாவத்துல விழுந்தாலும் வந்த உடனே நீங்க கதறீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டனே. உங்களால நிம்மதியா தூங்க முடியல. ஏன்னா பரிசுத்த ஜாதி என்கிற நாமத்தை உங்களுக்கு கொடுத்தவர் பரலோகத்திலே மகா பரிசுத்தர். உங்களை மறுபடியும் எடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்கிற பொழுதும் அவருடைய உள்ள வேதனைப்படுகிறது. உனக்காக கல்வாரி சிலுவையிலே நான் சிந்தின ரத்தம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது மகனே. உனக்காக நான் சிந்தின ரத்தம் உன்னை கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது மகளே. உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய நாவை, உன்னுடைய வார்த்தைகளை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாயா? நான் உன்னை பரிசுத்தமாக்க வல்லவர் என்று அவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்க அருமையான சகோதரியே, உன்னுடைய நாவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசாயாவின் நாவை தொட்டவர் உங்களுடைய நாவை தொடுவதற்கு இந்த வேளையிலே உங்கள் வீட்டிலே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இதை நம்புவீர்கள் என்றால் இப்பொழுதே ஆண்டு உங்களை தொடுவார். பெற்றுக்கொள்ளுங்களுடைய வல்லமையை. ஆமென், ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களோடு நான் துதித்து பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி. அது மட்டும் அல்ல, நீங்கள் வசனம் சொல்லுகிறது அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிற நபர்களை பிடித்து சொல்லுங்க, கைப்பிடித்து சொல்லுங்க, நீ மனுஷனுக்கு சொந்தமானவன் அல்ல, உங்க வேலை செய்கிற கம்பெனிக்கு சொந்தமானவன் அல்ல, ஏன்
உங்களை திட்டிக் கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிசாசுக்கு சொந்தமானவன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமை பொருந்திய தேவாதி தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். அதனால தான் மறுபடியும் மறுபடியும் உங்களை தேடி வந்து உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ எனக்கு சொந்தமானவன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் அவரை தம் தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஏன்னா அவர்களை சபிக்க யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களால முடியாது. உங்களை சபிக்கவோ உங்களை அழிக்கவோ பிசாசினாலோ மனிதர்களாலோ முடியாது. ஒரு முறை பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி, அவன் தேவனை ஆராதிக்கிறவன், தேவனோடு பேசுகிறவன். ஆனால் ஒரு வழி தவறினபடினாலே தேவ ஜனங்களை, தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனத்தை சபிக்கும்படியாய் அவன் புறப்பட்டு வந்தான். பாலாக் என்கிற ஒரு எதிரியின் ஒரு தூண்டுதலாலே வந்தான். அவன் வந்து என்ன செய்யறான்? தேவனுக்கு ஆராதிக்கிறான். பலிகளை செலுத்தி விட்டு தேவ ஜனங்களை பார்த்து சபிக்க வருகிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய கண்களை திறக்கிறார். No, you cannot curse the one whom I blessed. நான் ஆசீர்வதித்த ஒருவரை நீ சபிக்க முடியாது. அவனுடைய சபிக்க வந்த நாவை அவர் ஆசீர்வதிக்க வைக்கிறார். உன்னதமான ஆசீர்வாதங்கள் எண்ணாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சபிக்க வந்த பிலேயாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரமோ குறி சொல்லுதலோ ஒன்றும் செயல்படாது. ஏன் தெரியுமா? நீங்கள் பலவான்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறார் என்பதற்காக அல்ல, நீங்க ஏதோ ஆண்டு ஊழியம் செய்வதாலும் கூட அல்ல. அவர் உங்களை தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை வாங்கி இருக்கிறார். அவர் உங்களை தம்முடைய ஜீவனை கொடுத்து விலைக்கிரயமாய் செலுத்தி வாங்கி இருக்கிறார். இது நாள் வரை நான் தூசி குப்பைன்னு சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா, இன்று இதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்கள் தலையை உயர்த்தும். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் இருக்கிறபடி சத்துருக்கு முன்பாக இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். அவர் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர போகிறது. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இதுதான், நானோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் சர்வ வல்லமை பொருந்திய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் சாதாரண வேலைக்காரன் அல்ல, ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் தேவனால் பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மட்டுமல்ல, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை பொருந்தியவுக்கு சொந்த ஜனம், அவருடைய சொந்த குடும்பத்திலே அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இதை உணர்ந்தவர்கள் என்னோட கூட இணைந்து கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? இந்த 4 காரியமும் அவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவதற்காக. In order to proclaim his praises, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. He has ordained you and me, beloved child of God. Remember this. No more depressions, no more dejections. It is God's presence which is strengthening you right now. தேவ பிரசன்னம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் ஆவியிலே நான் தெளிவாக உணர்கிறேன். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரியே, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க,
நான் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று என்னை தள்ளி விடுறாங்க. என்னை யாரும் நேசிக்கலன்னு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறதை யாருமே கேட்கலன்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நீங்க இன்னும் கலக்கு கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றொரு நாள் கல்லறைக்கு வெளியே நின்று என்னுடைய ஆண்டவர் எங்க வச்சாங்கன்னு தெரியாம அழுது புலம்பிக் கொண்டிருந்த மரியாளை பார்த்து மரியாளே என்று அழைத்தவர் உங்களை பார்த்து, மேரி, இன்னும் எத்தனை நாள் கலங்கி கொண்டிருப்பாய்? நான் உன் அருகிலே இருக்கிறேன். நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறபடினாலே உன்னோடு உன் பக்கத்தில் இருக்கிற உன்னால புரிந்து கொள்ள முடியல. உன்னுடைய கண்ணீரை துடைத்து விட்டு என்னை துதிக்க ஆரம்பி. நான் உனக்கு செய்த மகத்துவங்களை சொல்ல ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னை வெறுக்கிறவர்கள் உன்னை நேசிப்பார்கள். உனக்கு எதிரியாய் உன்னை பார்த்தவர்கள் உனக்கு நண்பர்களாய் மாறுவார்கள். என்னோடு கூட இருந்து ஜெபிப்பீங்களா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே ஆவி உண்டல்லவா, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டல்லவா, உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டல்லவா. அந்த ஆவி, அந்த பலன், அந்த ஜீவன் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதாக. மனிதர்களால் சப்ரஸ் பண்ணப்பட்ட, மனிதர்களால் ஆண்டவரே துன்புறுத்தப்பட்ட, பிசாசின் வல்லமையால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே, பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான பலத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.